வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, பால் ஹேமனோட ஃபேவர். பால் ஹேமன் வந்து அவரோட ஃபேவர் வந்து யாருக்கு பண்ணுவார்? ரோமன் ரெய்ன்ஸ், சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ். இவங்க 3 பேத்துல யாருக்கு வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அவரோட ஃபேவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாரி, இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட போயிட்டுருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ்க்கும், நம்முடைய சிஎம் பங்குக்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் நடந்திருக்கும். அதில வந்து மெயின் ரோலா நம்முடைய பால் ஹேமன் தான். அதாவது பால் ஹேமன வச்சு தான் நம்முடைய சிஎம் பங்குக்கும், செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு செக்மெண்ட் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த செக்மெண்ட்டும் நடந்துச்சு. அந்த செக்மெண்ட்ல நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட ஏகப்பட்ட விஷயங்கள வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹேமன்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட்டா நம்ம யார எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சிஎம் பங்க். அதாவது பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க். சிஎம் பங்க் வந்து உன்னோட உயிர் நண்பன் அப்படின்னு நீ சொல்றியே பால். உனக்காக இதுவரைக்கும் சிஎம் பங்க் என்ன பண்ணான்? அதாவது WWE விட்டு போறப்ப, நீ வந்து அவனுக்கு வாய்ஸ் மேனா இருந்த. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவன் WWEக்கு வந்தான். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவன் WWE விட்டு போறப்ப, உன்ன பத்தி 1% கூட சிஎம் பங்க் வந்து நெனச்சு பார்க்கல. உன்னோட உயிர் நண்பன் அப்படின்னு சொல்றீல்ல, உன்னோட உயிர் நண்பன் வந்து WWE விட்டு வெளிய அதாவது WWE வந்து குயிட் பண்ணிட்டு வெளியில போறான்ல, வெளியில போறப்ப வந்து உன்ன பத்தி யோசிச்சானா? அதாவது எனக்குன்னு ஒரு நண்பன் இருக்கானே, அதாவது வாய்ஸ் மேனான என்னோட நண்பன் இருக்கானே, அவன வந்து நம்ம தனிமையில தவிக்க விட்டு போறோமோ, அவனுக்கு என்ன பண்றது? அவன் என்ன பண்ணுவான்? அப்படிங்கிறதுக்காக உன்ன பத்தி அவன் யோசிச்சானா? 1% கூட அவன் உன்ன பத்தி யோசிக்கல. அதுக்கப்புறம் 2023 சர்வைவர் சீரிஸ் வந்து சிஎம் பங்க் வந்து ரிட்டர்ன் வந்தான். ரிட்டர்ன் வந்து அவன் அப்ப கூட வந்து என்னோட நண்பனா நீ இருக்கிற WWEல இருக்கிற அப்புட்ன்னு உன்கிட்ட வந்து பால் ஹேமன் அதாவது என்ன பண்றார்? ஏது பண்றார்? அப்படிங்கிறதுக்காக சிஎம் பங்க் வந்து உன்கிட்ட பேசுனானா? அதுவும் பேசவே இல்ல. அதுக்கப்புறமும் சர்வைவர் சீரிஸ்ல வந்து பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான அந்த சர்வைவர் சீரிஸ் நடந்துச்சுல்ல, அப்போ கூட நீயா தான் போயிட்டு அவன்கிட்ட பேசுன. அதாவது சிஎம் பங்க் கிட்ட போய் பேசுன. அதாவது நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவரா ஒரு விஷயத்த பண்ணணும். அதாவது என்னோட ட்ரைபல் சீஃபான ரோமன் ரெய்ன்ஸ்க்கு வந்து 5வது நபர் தேவைப்படுறாரு. அதுக்காக நீ வந்து 5வது நபரா நீ இரு அப்படிங்கிற மாரி, நீயே தான் போய் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்ட. அவனுக்காக போய் நின்ன. அதாவது ரோமன் ரெய்ன்ஸுக்காக சிஎம் பங்க் கிட்ட போய் நின்ன. ஆனாலும் இது எல்லாத்தையுமே நீ வந்து சிஎம் பங்க்குக்காக தான் நீ உயிர குடுத்து எல்லாமே பண்ணியே தவிர, உனக்காக உன்னோட உயிர் நண்பனான சிஎம் பங்க் உனக்காக இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த உனக்காக பண்ணியிருக்கான்? WWE விட்டு போனான். அப்பயும் உன்ன பத்தி அவன் யோசிச்சு பார்க்கல. WWEக்கு திரும்பி வந்தான். அப்பயும் பால் ஹேமன் நீ என்ன பண்ற? ஏது பண்ற? எப்படி இருக்க? அப்படின்னு சொல்லி உன்ன எதுவுமே விசாரிக்கல. அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப் கேட்கிறப்போ கூட அதாவது நீ வந்து சிஎம் பங்க்கு நீ வந்து பிளட் லைன்ல வந்து நீ இணைஞ்சுக்க. அதாவது 5வது நபரா நீ இணைஞ்சுக்க. அந்த சர்வீஸ் சீரிஸ வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி குடு அப்படின்னு சொல்லி நீ போய் கேட்கிறப்ப கூட, உனக்கு வந்து சிஎம் பங்க் வந்து உன்னோட உயிர் நண்பன். அதாவது என்னோட நண்பனுக்காக நான் இந்த விஷயத்த கூட நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாரி, அந்த விஷயத்த கூட அவன் பண்ணல. அதாவது அவன் வந்து உன்கிட்டயே வந்து விலை பேசினான். அதாவது உன்ன வந்து பிளாக்மெயில் பண்ணான். அதாவது நான் வந்து ஒரு விஷயத்த உனக்காக பண்றேன். அதாவது நீ வந்து எனக்கு ஒரு ஃபேவரா ஒரு விஷயத்த பண்ணு. அதாவது நான் வந்து நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரோமன் ரெய்ன்ஸ் கூட வந்து அந்த டீம் அப்ல இணையறேன். அதாவது 5வது நபரா இணைஞ்சு சர்வீஸ் சீரிஸ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறேன். அதுக்காக எனக்கு நீ ஃபேவரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உன்கிட்டயே வந்து டீலிங் பேசினா. எனக்கு இந்த விஷயத்த நீ ஃபேவர் பண்ணு. நான் உனக்கு இந்த விஷயத்த ஃபேவர் பண்ணு அப்படிங்கிற மாரி சொன்னான். ஆனாலும் நீ வந்து உன்னோட உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் அவன் இதுவரைக்கும் என்ன விஷயத்த பண்ணான்? எதுவுமே பண்ணல. உன்ன அவனுங்க மதிக்கவே இல்ல. உன்ன வந்து ஒரு ஆளா கூட உன்ன சிஎம் பங்க் மதிக்கல. உன்ன வந்து இருக்கிற வரைக்கும் சிஎம் பங்க் வந்து முழுக்க முழுக்க உன்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்முடைய பால் ஹேமனுக்கு புரிய வைக்கிறாரு. 2வதா உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ். ரோமன் ரெய்ன்ஸ வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன், என்னோட மிகப்பெரிய ஒரு தளபதி, என்றும் ஒரே ரசிகன், ஒரே பட்டாளம் அப்புட்னா அது ரோமன் ரெய்ன்ஸ் மட்டும் தான். ஒரு பக்கம் நீ என்ன சொல்ற அப்புட்ன்னு கேட்டா, அதாவது சிஎம் பங்க் வந்து என்னோட உயிர் நண்பன் அப்புட்ன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ரோமன் ரெய்ன்ஸ வந்து என்னோட தளபதி, என்னோட தலைவன், ஒரே தலைவனா அது ரோமன் ரெய்ன்ஸ் மட்டும் தான் அப்புட்ன்னு சொல்ற. அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் வந்து உனக்காக என்ன பண்ணியிருக்கான்? என்ன பண்ணியிருக்கான்? நீயே சொல் பால். உனக்காக ரோமன் ரெய்ன்ஸ் எதுவுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கான்னா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒண்ணுத்தையும் பண்ணல. அதாவது சர்வே சீரிஸ்ல வந்து அதாவது சர்வே சீரிஸ் அப்படிங்கிறத விட, ரெசல்மேனியா 40ல வந்து நீ வந்து டைட்டில லாஸ் பண்ணிட்டு போன. லாஸ் பண்ணிட்டு ரோமன் ரெய்ன்ஸ் போனான். ரோமன் ரெய்ன்ஸ் லாஸ் பண்ணிட்டு அவனோட டைட்டில லாஸ் பண்ணிட்டு போறப்போ கூட, அப்போ கூட உன்ன பத்தி அவன் துளி கூட உன்ன நெனச்சே பார்க்கல. ரோமன் ரெய்ன்ஸ் அவனோட டைட்டில லாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் போயிட்டான். அதுவரைக்கும் நீ வந்து பிளட் லைன் அதாவது ஓஜி பிளட் லைன் இருந்துச்சுல்ல, அதோட ஒரு காப்பி பிளட் லைன் 2.0 சோலோ சிக்காவ கூட வந்து
நீ வந்து அட்வைட்டா இருக்கணும். அதாவது நீ வந்து எங்கள இக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோலோ சிக்கா வந்து இது ஒரு தனி பிளட் லைன உருவாக்குனால, அவனுக்கு கூட நீ வந்து ஏகப்பட்ட சித்திரவதைகள வந்து நீ அனுபவிச்ச. அப்போ கூட ரோமடைன்ஸ் வந்து உன்ன வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக வரல. உன்ன சோலோ சிக்காவா எவ்வளோ விஷயங்கள வந்து ட்ரை பண்ணான். அட்டாக் பண்ணி எவ்வளோ விஷயத்த பண்ணான். ஆனாலும் அப்போ கூட உன்னோட ட்ரைபல் சீஃப்பான ரோமடைன்ஸ் வந்து காப்பாத்தல. வந்தான். அதாவது ரோமடைன்ஸ் எப்போ வந்தான் அப்படின்னு கேட்டா, சம்மர்ஸ்லாமுக்கு வந்தார். அதாவது கோடி ரோட்ஸ் விசஸ் சோலோ சிக்காவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸோட ரிட்டர்ன் இருந்துச்சு. அப்பதான் ரோமடைன்ஸ் ரிட்டர்ன் வந்தான். அது யாருக்காக? உனக்காக இல்லவே இல்ல பால். அவன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து WWEல வந்து ரெசல்மேனியா 40ல வந்து என்னோட டைட்டிலை லாஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் WWEக்கு வரல. ஆனாலும் என்னோட இடத்த வந்து என்னோட டைட்டில், அதாவது எனக்கு சொந்தமான அந்த டைட்டிலை வந்து சோலோ சிக்கா வந்து அந்த டைட்டிலை வந்து வின் பண்ணிடுவான். வின் பண்ணிட்டு அந்த பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைனை வச்சிருக்கான்ல சோலோ சிக்காவா, அந்த பிளட் லைனுக்கு வந்து அந்த டைட்டிலை வந்து கொண்டுட்டு போயிடுவான். அப்படி கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அவனோட அந்த ஒரு பிளட் லைன் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேட்ச்சில் வந்தான். பட் எல்லாமே ரோமடைன்ஸ் வந்து அவனோட சுயநலத்துக்காக தான் பண்ணிக்கிட்டான். அது இல்லாமல் உன்னை வந்ததுக்கு மதிக்கவே இல்லை, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நீயா தான் போயிட்டு எல்லாத்துலேயும் கெஞ்சின. அதாவது ரோமடைன்ஸோட அந்த பிளட் லைனில் வந்து 5வது நம்பர் தேவைன்ட்டு கெஞ்சின. அதே மாதிரி சிஎம் பங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ட. சிஎம் பங்கு வந்து செஞ்சான். இவ்வளோ ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் வேணும், அந்த ஃபேவர் வேணும் அப்படி செஞ்சானே தவிர, உனக்காக ரோமடைன்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணல. அதாவது முழுக்க உன்னை வந்து ரோமடைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டானே தவிர உனக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணவே இல்லை. எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹெமன்ட்ட சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது சிஎம் பங்க் வந்து என்னென்ன பண்ணான், ரோமடைன்ஸ் என்னென்ன பண்ணான், அதாவது நீ வந்து சிஎம் பங்க் கூட இருக்கிறப்பயும் சரி, அதே மாதிரி ரோமடைன்ஸ் கூட இருக்கிறப்பயும் சரி, ஒன்றா வச்சு 2 பேருமே உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டானுங்களே தவிர உனக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலை. உனக்கு என்ன விஷயங்கள் தேவை, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவனுங்க பண்ணவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சரி, சிஎம்முக்கும் நம்மளுடைய ரோமடைன்ஸையும் பற்றி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து புட்டு வச்சுட்டாரு. இதனால் இப்போ கண்டிப்பாக நம்மளுடைய பால் ஹெமன் வந்து யோசிப்பார். அதாவது நம்ம ரெசல்மேனியா 41ல வந்து இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இதில் வந்து நம்ம சிஎம் பங்குக்கு ஃபேவர் பண்ணுறதா இல்லை ரோமடைன்ஸுக்கு ஃபேவர் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா ரோமடைன்ஸ் என்னென்ன பண்ணார், உனக்காக என்னென்ன பண்ணல அப்படிங்கிறத நம்மளுடைய செத்ரோன்ஸ் சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் என்னென்ன பண்ணார், அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு போனதுலேருந்து என்னென்ன பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய பால் ஹெமனை வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டாரு. ஒரு மைண்ட் கேமை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய விளாண்டுட்டார். அதனால் ரெசல்மேனியா 41ல சிஎம் பங்க்கும் சரி, நம்முடைய ரோமடைன்ஸும் சரி வின் பண்ணுறதை விட நம்மளுடைய செத்ரோன்ஸ் வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எதனால வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் கேமாக விளாண்டு வச்சிருக்காருல, அதனால இப்போ ஃபேன்ஸுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஃபேவரான ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வின் பண்ணுவார், அப்படி இல்லை நம்மளுடைய ரோமடைன்ஸ் வின் பண்ணுவார். அதை காட்டிலும் நம்ம ஒரு ட்விஸ்டிங் டர்னிங் வைக்கணும் அப்படின்னு கேட்டால், டக்குன்னு இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை வின் பண்ண வச்சு செத்ரோன்ஸ் கூட வந்து நம்மளுடைய பால் ஹெமனை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால், உண்மையிலுமே அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு மேட்சாக இந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேணும், இது வந்து இப்படி வச்சா தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்மளுடைய WWE வச்சுட்டாங்க. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் அப்படி இல்லாட்டி நம்மளுடைய சிஎம் பங்க் இவங்க 2 பேர்த்த வின் பண்ணுறத காட்டிலும் இந்த ஒரு போகிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் வந்து மேபி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வின் பண்ணாலும் நம்மளுடைய பால் ஹெமனான வாய்ஸ்மேன் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட ஜாயின் பண்ணி ஒரு புதிய ஒரு ரோலை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட நம்மளுடைய பால் ஹெமன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு கூடயும் நம்மளுடைய ரோமடைன்ஸ் கூட இருந்த வரைக்கும் நம்மளுடைய பால் ஹெமன் என்னென்ன விஷயத்த பண்ணாங்க, இவனுக்கு 2 பேரும் நம்மளுடைய பால் ஹெமனுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து புரிய வச்சுட்டார். அதனால மேபி நம்முடைய செத்ரோன்ஸ் கூட தான் இணைவார். ஏன்னா இப்போ போகிற ஒரு பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செத்ரோன்ஸ் தான் வின் பண்ணுவார், செத்ரோன்ஸ் கூட தான் நம்முடைய பால் ஹெமன் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இப்போ நான் சொன்னதை வச்சு ரெசல்மேனியா 41ல் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் விசஸ் செத்ரோன்ஸ் இவங்களுக்கான 3 பேத்துக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.